அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள். சவுதி அரேபியா அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை. முகமது பின் சல்மான் அவர்கள் எங்கே போயிருந்தார்? அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை சிறப்பு விருந்தினராக பல அக்ரிமெண்ட் கையெழுத்து இருப்பதாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பெரிய அளவுக்கு இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க இன்றைக்கி இப்போ சம்பவம் இடத்துக்கு நேராக போயிட்டே இருக்கலாம். ஸோ வீடியோவில் பார்த்து முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். முதல் தகவல், நேற்று ஆர்கே சேனலில் இறுதி பதிவாக கிளைமேக்ஸில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். பட் அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா வேறொரு வீடியோவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவை இதை கொண்டு போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது ஒரு ஃபேக் செய்தின்றது நான் முன்னாலே சொல்லிடுறேன் நான். ஏன்னா அது மைக்ரன்ஸ் ஒரு நாட்டில் இருந்து அல்ஜீரியாவிலேருந்து போனவங்க மைக்ரன்ஸ் ஆடு மாதிரி வேஷம் போட்டிட்டு போனாங்கன்றதையும் இது வேறுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஒன்று. இரண்டாவது தகவல் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா நெஸ்லே இன்றைக்கி செரலாக் பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு பால் கொடுக்குறார்களோ இல்லையோ, செரலாக் ஒரு மிக சிறந்த உணவாக கருதப்படுகிறது. அந்தளவுக்கு பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இந்த செரலாக் 2024 ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்தது. 3 விதமான வெரைட்டியாக தயாரிக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு மாதிரி, அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு ஒரு மாதிரியும், ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு ஒரு மாதிரியும் தயாரிக்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஐரோப்பா நாடுகளுக்கு நோ சுகர் கண்டென்ட் இருக்குது. இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30% 40% சுகர் இருக்குன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதற்கு அவங்க என்ன விளக்கங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ ஐரோப்பா சுகர் கண்டென்ட் குறைவாக இருக்கனால ரேட் அதிகனாலும் கொடுத்து வாங்குறாங்க. ஆப்பிரிக்காவில் நாங்கள் ரேட் குறைவாக கொடுக்குற கண்டிஷன் இருக்குது. அதனால் நாங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணால் சுகர் கண்டென்ட் அதிகமாக, சர்க்கரை அதாவது குளுக்கோஸ் அதிகமாக கொடுத்துட்டா வேலை முடிஞ்சதில்லை, சர்க்கரையை அரைச்சி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சதில்லை. ஏன்னா கிலோவே சர்க்கரை 40 ரூபா தானே உங்களுக்கு, அதனால் தூக்கி போட்டு கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் கூட. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க, நெஸ்லேவுக்கு மிக தீவிரமாக அட்வைஸ்லாம் பண்ணி அப்படிலாம் நீங்கள் விற்க முடியாது, ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னா 2024 ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஆப்பிரிக்காவில் மொத்தமாக ஒரு 20 ஆப்பிரிக்கா நாட்டிலேருந்து ஒரு 94 சாம்பிள் எடுத்து இந்த செரலாக் ப்ராடக்ட் லெபார்ட்ரிக்கு அனுப்புகிறாங்க. லெபார்ட்ரிக்கு அனுப்புனதில் 90% மறுபடியும் சுகர் தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது 6 கிராமில் ஒரு சாம்பிள் 6 கிராமில் எடுத்தாங்கன்னா 90% சுகர் இருக்குது. அதுவும் எகிப்த், மடகாஸ்கர், சவுத் ஆஃப்ரிக்கா, மலாவி, நைஜீரியாவில் 7.5 கிராமில் மேக்ஸிமம் சுகர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு 5 கிராமில் 90% சுகர் இருக்குன்னா இவங்களுக்கு 7.5 கிராமில் அந்தளவுக்கான சுகர் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சுகர் கண்டென்ட் நார்மலாகவே நம்ம அதிகமாக சாப்பிட்றோங்க. நம்ம வெளியில் சாப்பிட்ற பிஸ்கெட்டில் இருந்து மீதி டீ, காஃபி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை அறியாமலே இப்போ இந்த தின்பண்டங்கள் அதிகமாக சாப்பிட நம்ம உடம்பில் அதிகமாக சுகர் வந்துடுது. சுகர்னால் நம்ம ஒபிசிட்டிக்கான மிக முக்கிய காரணமே. அப்போ சின்ன குழந்தையிலிருந்தே இந்த ஒபிசிட்டிக்கு மிக முக்கிய காரணமான சுகர் செரலாக் மிக முக்கிய உணவு. தாய்ப்பாலுக்கு அப்புறம் செரலாக் தான் கலக்கி கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதை நான் சொல்கிறேன் நான். அதே அப்போ இந்தியா மீது சந்தேகம் வந்தது. அப்போ இந்தியாவுக்கு கரெக்ட் பண்ணிட்டாங்களான்னா, இப்போ ரீசெண்டாக டெஸ்ட் எடுத்ததில் இந்தியாவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, நோ ஆடட் சுகர் ஜஸ்ட் ப்ரிஸ்கிரைப்டாக என்ன சுகர் கண்டென்ட் இருக்கோ அதே அளவுக்கு தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த விஷயம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, உலக நாடுகளே ஏழை நாடுகள் மீது ஒரு பார்வையும் பணக்கார நாடுகள் மீது ஒரு பார்வையும் இருக்குல்ல, அதுக்கு பெரிய பெரிய நிறுவனங்களும் பெரிய அளவுக்கு உடந்தையாக இருக்காங்கல்ல. இந்தியாவை கரெக்ட் பண்ணிட்டாங்க, அதே சமயத்தில் ஆப்பிரிக்கான்ற பாருங்கள், ஐரோப்பா மற்ற எல்லா நாடுகளும் கரெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் ஆப்பிரிக்கா நாடுகள் மட்டும் உங்களால் கரெக்ட் பண்ண முடியல. வேண்டுமென்றே மறுபடியும் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மறுபடியும் நேற்று மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இது என்ன விதமான நிகழ்வு நடக்க போது. ஒரு வேளை வழக்குகள் தொடுக்கப்பட்டு பெரிய அளவுக்கு அதுக்கப்புறம் எதாவது பண்ண போகிறாங்களா, இல்லை லஞ்சம் கொடுத்து சரி பண்ண போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா ஜான்சன் பவுடர் இருக்குல்ல, அது இதே மாதிரி தான் தொடர்ந்து அடிச்சுட்டு வந்தவங்களுக்கு கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக ப்ரூவ் பண்ணி பெரிய அளவுக்கான ஒரு ஃபைன்லாம் போட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சரி, இப்போ நம்ம எங்கே போகலாம்? அங்கே வெள்ளை மாளிகையினுடைய சிறப்பு விருந்துக்கு போயிடலாம். எலான் மஸ்க் அவர்கள் கலந்துக்கிறார் இந்த வெள்ளை மாளிகையினுடைய சிறப்பு விருந்தில். இந்த சிறப்பு விருந்து எதற்காக பிரத்யேகமாக அரேஞ்ச் பண்ணாங்கன்னா, சவுதி அரேபியானுடைய பின் சல்மான் அவர்கள் கலந்துக்கிறார் இந்த வெள்ளை மாளிகை சிறப்பு விருந்தினராக. அவரோடு கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் கலந்துக்கிறார். இன்னும் ஒரு சில
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தொழிலதிபர் எல்லாருமே வந்து கலந்துக்க வைக்கிறாங்க. அதில் அதுக்கான ஃபோட்டோ பதிவுகளும் இருக்கிறது. ஒரு 2 தரப்புலையும் பேசினாங்க. இதில் நிறைய விஷயங்கள் எனக்கு கான்ட்ராவர்சியாகவும் இருந்தது, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதற்கு முன்பு ஒரு பின் சல்மான் அவர்கள் ஒரு 600 பில்லியன் பக்கம்தான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னாராம். அப்புறம் பார்த்தா இல்லை நான் 1 ட்ரில்லியன் பக்கம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, ஓ வாட் ஏ ஆர்டஸ்ட் கண்ட்ரி, நான் 600 பில்லியன்லேருந்து இப்போ 1 பில்லியனா 1 ட்ரில்லியனாக மாறிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொன்னார். அதுவும் ஒரு கட்டத்தில் அவர் 600 தான் சொன்னார், பட் இவர் ஃபோர்ஸ் பண்ணி உங்களால் முடியும் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் சொன்னார்ன்ற மாதிரி அதே கான்ட்ராவர்சியாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. வாயில் தானே சொல்கிறீங்க, சொல்ல வேண்டியது தானே 1 ட்ரில்லியனா 2 ட்ரில்லியனா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த செய்தியை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 21 ட்ரில்லியனா வருகின்ற ஃப்யூச்சரில் சவுதி அரேபியா மீது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது வந்து எல்லா லெவலையும் திரும்பி பார்க்க வைக்கின்றாங்க. நிஜமாகவே 21 ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. பட்டு இந்த முதலீடு சொல்கிற டைலாக் எல்லாமே வந்து காலங்காலமாக இங்கேருந்து மேலே வரைக்குமே வந்து நிறைய கதைகள் இருக்குன்றது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. 2 ஸ்டேட் சொல்யூஷனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசினாங்க. ஏன் 2 ஸ்டேட் சொல்யூஷனை பற்றி பேசினாங்கன்னா, சவுதி அரேபியா வந்து காசாவில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபண்டு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம், அதை பற்றி நாங்கள் பின்னாடி சொல்கிறோம், பட் நல்ல இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஆப்ரஹாம் அக்காடில் வந்து சவுதி அரேபியா இணைய போகிறாங்க. ஆப்ரஹாம் அக்காட் அப்படின்னா நேட்டோ மாதிரியான மற்றொரு படைகளை உருவாக்குறாங்க. அதில் வந்து ஈரானை தவிர்த்து அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அந்த ஈரானை தவிர்த்து தாண்டி நாங்கள் ஆப்ரஹாம் அக்காடில் இணையணும் அப்படின்னா அமெரிக்கா பண்ணுறது ஒன்று மட்டும்தான், பாலஸ்தீனத்துக்கு 2 ஸ்டேட்டுக்கான உரிமையை நீங்கள் கொடுத்துடணும். அது வந்து 2 கண்ட்ரிக்கான உரிமை, ஸ்டேட்டில் 2 நாடுகளுக்கான உரிமையை நீங்கள் கொடுத்தணுன்றதுல தெளிவாக இருக்கிறோம். அது இருந்தால் நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைனலாக F-35A, அதாவது F-35A B Cன்னு மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது அந்த போர் விமானம். இருக்குல்லே வந்து டாப் வேரியண்ட் வந்து F-35A தான். இப்போ நம்ம கார் வாங்க போனாவே கார் என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப விலைன்னு ஒரு விலை சொல்லுவாங்க, டாப் எண்டு வெர்ஷன் பார்த்தோன்னா அதிக ரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த F-35 போர் விமானம். டாப் எண்டு வெர்ஷன் அப்படின்னா F-35A, மீதி BCலாம் வந்து அது கொஞ்சம் வேரியண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் F-35A வாங்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்களா, இல்லை இஸ்ரேல் ஒன்றும் ஓகேவானா? இஸ்ரேல் ஹாப்பியாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு இதை பற்றிலாம் நல்லாவே தெரியும், அவங்க எதுவும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நிறைய பத்திரிகைகள் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலுக்கு வந்து விருப்பம் இல்லை, ஒரு சில காரணங்களை வந்து தள்ளி வைத்திருந்தாங்கன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள முடிகிறது, இனி சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. பட் சவுதி அரேபியாவுக்கு ஒரு தர்மசங்கடமான ஒரு சூழ்நிலத்தை உருவாக்கியது என்னவென்றால், ஈரான் மீது நாங்கள் நடத்திய தாக்குதலில் அவங்க அணு ஆயுதம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டோம், மறுபடியும் நாங்கள் ஓப்பனாக ஒரு அழைப்பு கொடுக்குறோம், வாங்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துங்க, நான் இப்போ இந்த மேடை மூலிமா நான் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் சொன்ன உடனே அவர் கொஞ்சம் முகம் சொன்னதாக போச்சு. ஏன்னா அந்த ரீஜியனில் அவங்க யாரையும் பகைச்சக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சவுதி அரேபியா. அதனால் இவர் ஈரானை வந்து தாக்கல் நடத்தினது பெருமையாக பேசும்போது அந்த இடத்துல உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் அங்கே ஒரு டீலுக்காக போகிறாரு, டீலுக்கு போயிட்டு அவர் வந்து வழக்கம் போல் லேட்ஸ் மேக் ஏ டீல்ன்ற மாதிரி ஈரானை நான் தான் முடிச்சு கட்டினேன், எங்கள் முடிச்சு துவம்சம் பண்ணிட்டோம், என்றைக்கு பேச்சுவார்த்தை வந்தாங்கன்னா தயாராக தான் இருக்குன்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து அவர் ஏற்றுக்கலன்றது பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்னொரு விஷயம் நான் வெளிப்படையாக பார்க்க முடிஞ்சுது, ஒரு துப்பாக்கி ஒரு அசாசினேஷன் படுகொலை நிகழ்த்துறாங்க. அந்த படுகொலையை நியாயப்படுத்தி தலைவர் முன்னிலை தான் நாங்கள் தலைவர் இருந்தனால தான் செஞ்சோன்றது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரில. ஜமால் கஷோகி இவர் வந்து 2018 துருக்கியில் பாதுகாப்புக்கு வரும்போது இறக்குறாரு. சரி, யார் இந்த ஜமால் கஷோகினா அமெரிக்காக்காரர் தான், ஆனால் சவுதி பேஸ்டு பத்திரிகையாளர். சவுதியினுடைய மிகுமதி சல்மான் அவர்களுடைய பின்புலங்கள், அதாவது அவர் என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் மீது என்னெல்லாம் பண்ணுறாங்க, மன்னர்ன்ற போர்வையில் மிகப்பெரிய அளவுக்கு பண்ணுறாங்கன்னா அவர் மீது விமர்சனங்கள் பதிவு பண்ணுறாரு. இவர் மீது பெரிய அளவுக்கான தண்டனைகள் விதிக்கிறாங்க சவுதி அரேபியா. அங்கேருந்து அவர் தப்பிச்சு துருக்கி போகிறாரு. துருக்கி போனே துருக்கி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அங்கேருந்து எழுதுகிறார், அதாவது சவுதி அரேபியாவை பற்றி படுபயங்கரமாக எழுதுகிறார். சவுதி அரேபியாவுடைய உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தே தீர்வுன்ற மாதிரிலாம் எழுதினவுடனே ஒரு கட்டத்தில் அவர் வந்து மர்ம நபர்கள் வந்து தூக்கிட்டாங்க, மறு வைத்த நபர்கள் வந்து தூக்கிட்டாங்க.
தூக்கின உடனே அது நேரடியாகவே சவுதி அரேபியாவுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு துருக்கிக்கு சவுதி அரேபியாவுக்கு பேச்சுவார்த்தையே இல்லை. 2018 2023 24 வரைக்குமே 2 பேருமே பயங்கர வெறிப்பிடித்த வேங்கையை எதிரிகள் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அந்த காசா விவகாரத்துக்கு தான் வந்து ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க ஒன்று சேரவே கிடையாது. 2 பேரும் பரம எதிரியாக இருந்தாங்க. ஏன்னா அவர் தெரிந்தே வந்து அவர் சவுதி வந்து போட்டாங்க. எங்கள் நாட்டில் இருக்கும்போது ஒரு பத்திரிக்கையாளர் போட்டதை வந்து துருக்கிக்கு பிடிக்கல. அதனால் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்றைக்கி அதை பற்றி பேசுகிறாங்க. யார்? பின் சல்மான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சிஏஏ வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப்போட உத்தரவின் பேரில் தான் வந்து அதை அசாசினேஷன் பண்ணாங்க, கசோகி அப்படின்ற விவகாரத்தை வந்து இன்றைக்கி வெளிப்படையாக பேசுகிறாங்க. அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கொள்ள முடிகிறது என்றால், இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் அசாசினேஷன் பண்ணுறீங்க இல்லையா? ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போயிட்டு இது துருக்கிக்கு தான் மிகப்பெரிய அசிங்கம். இதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான அசாசினேஷன் பல நடக்குது. அதுக்கு சவுதி அரேபியா என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் இருந்த பீரியடில் தான் சிஏஏ தனிப்பட்ட முறையில் ஒரு உத்தரவிட்டு அவரை வந்து அசாசினேஷன் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு பத்திரிகையாளரை கொலை செஞ்சது இவருக்கு எதிராக பேசப்பட்டார்ன்ற ஒரு காரணத்திற்காக நீ பெருமையாக பேசினாங்கன்ற விவகாரம் எனக்கு ஏனோ அது வேறு மாதிரி தோணுச்சு. என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு, அப்போ கரெக்டு தானான்ற மாதிரிலாம் தோணுச்சு. சரி, என்ன சொல்ல வரேன் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஃபைனலாக ஒன்று தான், நேட்டோ நாடுகளுக்கு கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள், அதாவது நேட்டோ நாடுகளுக்கு தான் F-35A BCலாம் கொஞ்சம் பிரத்யோகமாக கொடுப்பாங்க. அதை தாண்டி ஆஸ்திரேலியா, கொலம்பியா, இஸ்ரேல், ஜப்பான், பாகிஸ்தான், தென்கொரியா, கத்தார் இவங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வரிசையில் வந்து சவுதி அரேபியா இணைவது வந்து நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் த நேட்டோவை தாண்டி இந்த மாதிரியான நாடுகள் வரிசையில் எங்களுடன் இணைந்து அந்த நாட்டினோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய டைலாக்லாம் பேசினார். அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அவங்க ஏதோ பேசி போய் போகிறாங்க. ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் கண்ட்ரின்றதும் அவர் இதை சொல்கிறதும், ஏன் நீங்கள் பிளாக் ஷூட் போடலன்ற மாதிரி சொன்னதும், அதுக்கு அவர் பதில் சொல்கிறதும், இது மாதிரி நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்லாம் இருந்தது. பட் F-35 எத்தனை வாங்குறாங்கன்றது இனி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நேற்று யுஏஇனுடைய பிரசிடென்ட்டு துபாயில் ஒரு ஏர் ஷோ நடந்தது. அந்த துபாயினுடைய ஏர் ஷோவில் Su-57 போர் விமானத்தை துருவி பார்த்துட்டு இருந்தார். இப்படி அப்படின்னு பயங்கரமாக பார்த்துட்டு இருந்தார். அவர் வாங்கிட்டார்னா அவர் மீது தடை என்ன மாதிரி விதிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அதுக்கான பிரத்யோக முயற்சிகள் மிகப்பெரிய அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்ம ரஷ்யா விவகாரத்தை பார்க்க போகிறதுக்கு முன்பு சீனாவையும் ஜப்பானையும் ஒருங்கிணைப்பதற்காக சமீபத்தில் கொஞ்சம் வார்த்தை மோதல்கள் அதிகமாக இருக்கிறதுனால நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் போயிட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க சீனாக்கிட்ட. பட் சீனா அவர் பேசுனதில் கொஞ்சம் டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. அதனால் வெளியே போங்கன்ட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை, வெளியே போங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களாம். அது கொஞ்சம் விரிசல் மறுபடியும் வந்துருச்சு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி தாக்குதல் அது மாதிரிலாம் இருக்காது. நம்ம 2-3 நாளாக சொல்லிட்டோம். சும்மா கொஞ்சம் நாள் கோச்சிப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு 300 மில்லியனுக்கு மேலே தான் ஆயுதங்கள் கொடுக்குறதா இருந்தாங்க தைவானுக்கு. இப்போ 700 மில்லியனுக்கு மேலே, குறிப்பாக நேசம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. NASAMS பில்டு பை RDXன்னு சொல்கிறாங்க. இது பிரத்யோகமாக ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியாவுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. இது வந்து செகண்ட் டீல். ஒரு 300 மில்லியன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் டீல் சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு வர கொஞ்சம் சீனா மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க தான் சீனாக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு எங்கிட்ட சத்தியம் பண்ணிட்டாங்க, அவங்க தைவான் மீது தாக்கல் நடத்த மாட்டாங்க, ஏன்னா குட் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இப்போ என்னென்னு தெரியல, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு கோட்டசாமி. இன்று ஜப்பானுடைய பொருளாதாரம் சற்று தயக்கமான சூழ்நிலை இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். என்ன காரணம்னா, ஒரு 30 இயர் ஈல்டு பாண்டுன்னு சொல்லுவாங்க, பத்திரங்கள், கடன் பத்திரங்களுடைய வட்டி விகிதம் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 3.690 அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குதான். இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாகவே ஜப்பான் வந்து தனது ஜிடிபியில் 250% அளவுக்கு வட்டி வாங்கியிருக்காங்க. நிறைய வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்கள, அதெல்லாம் ஜப்பான் வந்து தனது வங்கியிலிருந்து கொடுக்குறதான் 0.2% இன்ட்ரெஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப குறைந்த வட்டி. இப்போ இந்த ஈல்டு பாண்டோட ரேட்டு வந்து கடன் பத்திரங்களோட வந்து கடன் வந்து அதிகமாக ஏறுறதுனால வருஷத்துக்கு வந்து அவங்க ஆல்மோஸ்ட் தனது அதாவது கால்குலேட் பண்ணதை விட 23% அதிகமாகன்றாங்க. அதாவது 2.8 ட்ரில்லியன் யுவான் வந்து ஆனுவலாக அவங்க செலவு பண்ண வேண்டியது இருக்குமா. அதனால் ஜப்பானுடைய பொருளாதாரம் குறிப்பாக தக்காச்சி வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க எல்லா நாடுகளும் நட்பின் அடிப்படையில் தான் நான் வந்து பயங்கரமாக போகும்னு சொன்னதுக்கும் இப்போ நடந்துக்கிற முறைகளையும் பார்த்தோன்னா கொஞ்சம் விரிசல் அதிகமாக இருக்குது
அதனால் அந்த நம்பிக்கை இழந்ததுனால கடன் பத்திரங்களுடைய அந்த வட்டி விகிதம் வந்து அதிகமாக உயர்ந்ததுனால ஜப்பானுடைய பொருளாதாரம் கொஞ்சம் ஊசலாடுகிறது என்ற ஒரு காலையிலேருந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஜப்பான் தான் கூடுதல் தகவல். அப்படியே நம்ம இஸ்ரேல் கிட்ட வந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க, லெபனானுடைய எல்லை பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் வீடியோ பதிவுமே வெளியிட்டிருந்தாங்க. ஹமாஸுக்கு பிரத்யோக பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு சிடான் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய தாக்குதல். இந்த இடத்துல 13 பேர் இறந்து போனதாகவும் 4 பேர் பக்கம் மிஜூடாக இருக்காங்க. பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல். இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஹெஸ்புல்லா வந்து ஹமாஸுக்கு பிரத்யோக பயிற்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அல் ஜசீரா என்ன சொல்கிறாங்க, அது ஹமாஸுக்கான பிரத்யோக இடம் கிடையாது, அது வந்து அகதிகள் தங்க வைக்கப்பட்ட டென்ட்டு, அந்த டென்ட்டு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிளியர் வயலேஷன், மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் வயலேஷன் வந்து மீறி இருக்காங்க, கடுமையான நடவடிக்கை எடுங்கள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியல. தொடர்ந்து லெபனான் மீது இஸ்ரேல் பயங்கரமான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது, கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை. இந்த தாக்குதல் வந்து அதாவது இதுவரை அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டு 1 வருஷம் ஆகுது, 365 நாள். ஆனால் இன்றைக்கி இது வரைக்கும் அவங்க வந்து 370 பேர் பக்கம் ஹெஸ்போலாவுடைய நபர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் சிரியா வந்து உறுதி செய்கிறாங்க, சிரியாவுக்குள்ளார ரஷ்யா உள்ளே வரது உறுதி செய்கிறாங்க. கன்ஃபார்ம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அவங்க வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேமமாக இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது. ஏன்னா எல்லா நாடுகளும் இருக்கலாமே, அமெரிக்கா மட்டுமே இங்கே இருக்கணும்னு கிடையாது அப்படின்றத உறுதி செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோட நிறைவு பகுதியை அடுத்த ரவிக்குமார் ஷோவோட தொடக்க பகுதியாக கூட எடுத்துக்கலாம். மொதல் விஷயம், இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்து முழுமையாக வெளியிடுவோன்னு சொன்னார் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். ஆனால் நிறுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் ஏனோ தெரியல, அது இப்போ தான் கொஞ்சம் எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ட்ரம்ப்புக்கு பிடிக்காத நபர்கள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டி வந்து ஒரு 216 பேர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டு இது நீங்கள் வெளியிட்டு ஆகணுன்ட்டாங்க. அதே போல் செனட்டுமே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்ஸ்டீன் ஃபைலை வந்து முழுமையாக வெளியிட்டுருங்கன்ட்டாங்க. பட் இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து பெரிய அளவுக்கு லிங்க் இருக்கிறது ட்ரம்ப்பு தான்றாங்க. ஏன்னா அது பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம். அது ஒரு பெரிய ஒரு தீவு, அந்த தீவில் நிறையா குழந்தைகள் பெண்கள்லாம் வந்து பெரிய பிஸ்னஸ் மேனுக்கெலாம் வந்து மாமா வேலை பார்த்தாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம் அது. அதனால் அதை நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டாம். பட் அந்த தீவுக்கு வந்து அடிக்கடி போனவர், இந்த எப்ஸ்டீன் ஃபைலுக்கு முக்கியமான நபராக இருந்தவர். ட்ரம்ப்புமே அடிக்கடி போனாருனாங்க. பட் இதுவே என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு காலத்தில் இது மொசானுடைய பேக் போனாக இருந்தது. இந்த மாதிரி இடத்துல போய்ட்டு வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்தில் அமெரிக்காவை மிரட்டி தனது காரியத்தை சாதிச்சாங்கன்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரியுமே வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ அந்த ஃபைலை முழுமையாக வெளியிட சொல்கிறதுனால பெரிய ஒரு ட்ரம்ப்புக்கு பேக்ட்ராப்பாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது கடுமையாக பேசப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையும் சொல்லப்படுகிறது. தென்கொரியா 2040க்குள்ளார தனது நிலக்கரி மூலம் தயாரிக்கப்படுகிற மின்சார உலைகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்த போகிறோன்றாங்க. ஆல் கோல் ஃபயர்ட் பவர் பிளான்ட் எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்த போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணம் ஆஸ்திரேலியானுடைய கோல் எக்ஸ்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்த போகிறாங்கன்றனாலையும் நாங்கள் இதுக்கப்புறம் இயற்கை விஷயமாக மாற்ற போகிறோன்றனால ஒன்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பதிவில் என்ன திரும்ப பேச போகிறோம், அமெரிக்காவோட டெலிகேஷன் கியூவில் போய் தரையிறங்குறாங்க, பயங்கரமான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, 28 அம்சம் திட்டத்தை வந்து வகுக்கிறாங்க. இந்த போர் நிறுத்தியே ஆகணுன்ட்டு ரஷ்யா உக்ரைன் வார, அப்படி இல்லைனா 500% வரி விதிக்கலான்னு முடிவில் இருக்காங்க. அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துருக்கிறது. 500% வரி விதித்தாங்கன்னா இந்த ரஷ்யா கிட்ட சும்மா ஃபோனில் பேசினா கூட என்ன போட்டி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசினா அந்த நாடுகளுக்கு கூட வரி. அப்படின்னா இந்தியா மீது சீனா மீது எல்லா நாடுகள் மீதும் வரி விதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் சம்பவம் என்ன தெரியுங்களா, ரஷ்யா கடுமையான தாக்குதல், இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலை கியூவுக்கு வந்து பாடம் புகட்டி இருக்கிறது. அந்த அளவுக்கான ஒரு தாக்கலை நிகழ்த்தி இருக்கிறது லைவாக. இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கும்போது தாக்கல் நிகழ்ந்துகிட்டே இருந்தது. அதுவும் சரி, அப்புறம் ஜெலன்ஸ்கி போயிட்டு அங்கே துருக்கியில் காலடி வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்ல, அதுலேயும் ஒரு பெரிய கொஞ்சம் அமெரிக்காவுடைய நபர்கள் வெளியேறிட்டாங்களாம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெலன்ஸ்கி மீது இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டம் சொல்லப்படுகிறது. அதனால் இது எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக இன்றைய இரவு பதிவில் ரவிக்குமார் சோம்பு சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கி கியூ வந்து மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை சந்தித்திருக்கிறது. அதுவும் அமெரிக்காவுக்கு கோபத்தை ஊட்டி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன கோபமாக இருக்குன்றதை அடுத்த பதிவில் பார்த்துடலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.